தளபதி விஜய் டைரக்டர் வினோத் இயக்கத்துல ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு வராரு. சமீபத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் வெளியாச்சு. பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல்னு இப்படி பலருமே இந்த படத்துல நடிக்க அனிருத் இசையமைக்கிறாரு. அரசியல்ல தீவிரமா ஈடுபட்டு வர தளபதி விஜய்க்கு இதுதான் கடைசி படம் அப்படிங்கிறதுனால அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த ஜனநாயகன் படம் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த வருஷம் அக்டோபர் மாசம் வெளியாக இருந்த இந்த படம் சில காரணங்களால அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வெளியாக போறதா தகவல் வருது. அதிகாரப்பூர்வமா இதை பத்தின அப்டேட் வருதா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜய் எப்படி சினிமா அரசியல்னு பிஸியா இருக்காரோ அதே மாதிரி அஜித் சாரும் சினிமா மற்றும் ரேசிங்னு பிஸியா இருக்காரு. அஜித் சார் ரேசிங்ல ஈடுபடுற காரணத்தினால ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிச்சிட்டு வர குட் பேட் அக்லி படத்தை சீக்கிரமே நடிச்சு கொடுத்திருக்காரு. மேலும் மகிழ் திருமேனி இயக்கி இருக்கிற விடாமுயற்சி படத்துக்கும் பேலன்ஸ் இருந்த போர்ஷன்ஸோட ஷூட்டிங்கையும் சீக்கிரமே முடிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வெளியாகாம போனது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அதனால விடாமுயற்சி படம் February 6 வெளியாக இருக்கிற நிலையில புக்கிங் ஓபன் ஆகி பல இடங்கள்ல ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, ரீசெண்டா துபாயில நடந்த 24H சீரீஸ்ல அஜித் சார் டீம் 3rd பிளேஸ் வந்தாங்க. அந்த வகையில அஜித் சாரை கௌரவப்படுத்துற விதமா நம்ம இந்திய அரசாங்கமும் அஜித் சாருக்கு இந்தியாவோட 3வது உயரிய விருதான பத்மபூஷன் விருதை அறிவிச்சிருந்தாங்க. இப்படி ரேசிங்ல 3வது இடத்தை பிடிச்சதுக்கும் பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கும் பலரும் அஜித் சாருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அஜித் சாரோட நண்பரான தளபதி விஜய் எந்த வாழ்த்தும் சொல்லாம இருந்தது பலருக்குமே ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. சிலர் எப்பயும் போல அஜித் சாரோட வளர்ச்சி விஜய்க்கு பிடிக்கல, அதனாலதான் வாழ்த்து கூட சொல்ல மனசு வரலன்னு விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில அஜித் சாரோட PRO சுரேஷ் சந்திரா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் சார் பத்தி அப்படி வர தகவல் கொஞ்சம் கூட ஆதாரம் இல்லாதது. அஜித் சார் ரேஸ்ல வின் பண்ணதும் முதல் கால் விஜய் சார் தான் பண்ணாரு. அதே மாதிரி பத்மபூஷன் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அவர் தான் கால் பண்ணி விஷ் பண்ணாரு. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கு. அதனால விஜய் சார் விஷ் பண்ணலன்னு வந்த தகவல் எதுவும் துளி கூட உண்மை இல்லை அப்படின்னு PRO சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இப்ப தளபதி விஜய் ஃபேன்ஸும் அஜித் சாரோட ஃபேன்ஸும் இன்பதிர்ச்சியில இருக்காங்கன்னு தான் சொல்லணும்.